திராவிட மாடல் ஊழல்லாம் எப்படின்னா, சர்க்காரியா கமிஷனில் சொன்னான்ல, விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்கிறார் கருணாநிதின்னு. இது திராவிட மாடல் பூரா அப்படி தான். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அதில் ஊழலுக்கு ஒரு வழி இருக்கும். இப்போ கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, ஜெயலலிதா 2001 2006 வரை மின்மிகை மாநிலமாக வச்சுட்டு போனார். அதாவது மின் உற்பத்தி அதிகம் இருந்தது. 2006 இவங்க வந்த உடனே ஃபுல்லாக கரண்ட்டு கட்டாச்சு. அப்போ மக்களுக்கு எப்படி அவங்க இருக்கும்போது ஃபுல்லாக இருந்தது, இவங்க இருக்கும்போது ஏன் போச்சுன்னா வெளியில் யாருக்கும் தெரியாது. திராவிட மாடல் ஊழல் அந்த மின்சாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மின்சார உற்பத்தியில் ஒவ்வொரு இதுவும் அப்பப்போ ரிப்பேர் ஆகும். திமுக வந்த உடனே என்ன பண்ணுவான், ரிப்பேர் ஆகிறத நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் ரிப்பேர் ஆகிறத ரிப்பேரே பண்ண மாட்டான். பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வெளி மாநிலத்தில் இருந்து மின்சாரத்தை வாங்குவான். அது ஒரு யூனிட்டுக்கு இத்தனை பைசான்னு வைக்கும்போது அதில் இவனுக்கு பர்சன்டேஜ், அதில் பல கோடி கிடைக்கும். இவன் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தியை வச்சா அவன் சம்பாதிக்க முடியாது. அதனால் இவங்க வரும்போது பூரா என்ன பண்ணுவாங்க, ரிப்பேர் ஆனதோ ரிப்பேர் பண்ண மாட்டான், ஒழுங்காக இருக்கிறத ரிப்பேர் பண்ண வச்சுருவான். செயல்படாமல் வச்சுட்டா அதில் கொள்ளையடிப்பான். நாட்டு மக்கள் பூரா இருட்டில் இருப்பாங்க, கவலைப்பட மாட்டான். ஏன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் நிறையா வழி வச்சுருக்கான்ல. 4000 ரூபா கொடுக்குறது, இந்த இல்லாதையும் பொல்லாதையும் இது பண்ணுறது, கூட்டணி கட்சிகளை உடைக்கிறது, இந்த வேலை பண்ணி இவன் கொள்ளையடிப்பான். அதுதான் மின் வாரியத்தில் நடந்த ஊழல்.